ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேச்சுலர்ஸ் டூல் கிட்ல என்னென்னலாம் இருக்கு, அது எப்போ எனக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, மெழுகுவர்த்தி, இந்த மாதிரி கொசுவர்த்தி. மெழுகுவர்த்தி, கொசுவர்த்தி, தீப்பெட்டி. தீப்பெட்டி கூட தேவையில்ல, நம்ம அதை தரவு பார்க்கலாம். ஸோ மெழுகுவர்த்தியும் கொசுவர்த்தியும் சென்னையில் எனக்கு 2-3 தடவை உதவி இருக்கு. ஸோ ஒரு தடவை பயங்கரமா மழை பெஞ்சு ஃபுல் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அப்போ மெழுகுவர்த்தியும் கொசுவர்த்தியும் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். மெழுகுவர்த்தி, கொசுவர்த்தி. ரெண்டாவது கண்டிப்பா டெஸ்டர் அண்ட் இன்சுலேஷன் டைப். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ 2 வருஷமா நான் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு மாறி இருக்கேன். ஒரு சில வீடு வந்து அன்ஃபர்னிஷ்டா இருக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து நம்ம ஃபேன் மாட்டுறது, டியூப்லைட் மாட்டுறது, அதுக்கெல்லாம் கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்டர், அப்புறம் இன்சுலேஷன் டேப். மூணாவது என்னன்னா லைட்டர். ஸோ லைட்டரும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கு. இதுல அவங்க ஆணியில மாட்டுறதுக்கான ஹோல் கொடுக்கல. நான் என்ன பண்ணேன், இந்த லைட்டரை வச்சுதான் இந்த ஹோலே போட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியஸ் பர்பஸ்க்கு இந்த லைட்டர் யூஸ் ஆயிருக்கு. ஸோ லைட்டரும் கண்டிப்பா தேவைப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் கம்பி கொஞ்சம் நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஏசி ஹெவி லோட் ஆகி ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல ஃபியூஸ் எடுத்துட்டு இந்த காப்பர் வயர்ல ஃபுல்லா வச்சிடக்கூடாது. ஒரு 4 பீஸ் எடுத்து நான் அப்படியே சுத்தி அந்த ஃபியூஸ் மாட்டிட்டேன். ஸோ நைட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம நிம்மதியா இருக்க முடிஞ்சு இந்த ஃபியூஸை போட்டுட்டு. ஸோ ஃபியூஸ் பண்ணி காப்பர் வயர் தேவைப்படும். நெக்ஸ்ட் என்னன்னா வயர் கட்டர். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வயர் கட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ அந்த வயர் மேலே உள்ள ஸ்ட்ரிப்பை மட்டும் அப்படியே உருவிட்டு காப்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதேதான், வீடு மாறுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பல நேரங்களில் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு களிம்பு வச்சுக்கோங்க. ஸோ இந்த களிம்பு எப்போ எனக்கு உதவுச்சுன்னா, எனக்கு சென்னையில் உதவலை. ஆனால் ஒரு நாள் எங்கள் பாட்டி ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க. நான் தெரியாம அவங்கள பின்னாடி கூடி லைட்டா மெதுவா தள்ளினேன். அவங்க போய் ஒரு இரும்பு கம்பியில போய் முட்டிட்டாங்க. அது கொஞ்சம் வயசானனால அவங்க லைட்டா நான் புஷ் பண்ணதே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டா போய் இந்த இடத்துல ஒரு இரும்பு கம்பி வந்து இங்க குத்திருச்சு. ஸோ குத்தி பார்த்தீங்கன்னா பொல பொலன்னு ரத்தம் ரொம்ப வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்றதுனே தெரியல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பஞ்சு எடுத்துட்டு இந்த களிம்பு அப்படியே மொத்தமா அப்படியே அப்பிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ பாத்தீங்க, ஒரு வழியா அது சரியா ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கேயும் கூட்டு போல, அதுவாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல எப்படி அது நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நேரத்துல அந்த களிம்பு தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த களிம்பு அந்த பஞ்சை வச்சு நான் அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த வெட்டுக்கு போடுற களிம்பு நீங்க கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஃபைனலா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட் தான். ஸோ ட்வீசர். ஒரு 4-5 முடி மட்டும் எங்கேயாவது துண்டா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா நம்ம இப்படி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த ட்வீசரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல. அப்புறம் நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரி ரப்பர் பேண்ட், ஸ்டாப்லரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டூல் கிட் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, டெய்லி யூஸ்ஃபுல் இல்லைன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அதை கமெண்ட்ல போடுங்க.